ஐயனார் துணை ப்ரோமோ விமர்சனம். எலிசல், நிலாவின் மனதில் இன்னும் சோழன் இருக்கிறாரா? டி ஜில்லி, 4 நிமிட ரிவ்யூ ஸ்கிரிப்ட். வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஐயனார் துணை ப்ரோமோ குடும்ப உணர்வுகள், உறவுகளுக்கிடையேயான மோதல் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு நகர்கிறது. குறிப்பாக நிலாவின் மனநிலையும் சோழனுடன் அவளுக்குள் இன்னும் முடிவடையாத உறவும் இந்த ப்ரோமோவில் முக்கியமாக பேசப்படுகிறது. ப்ரோமோவின் தொடக்கத்திலேயே நிலா தனது பெற்றோரிடம் அவர்கள் திரும்பி வரும் வரை சோழனின் வீட்டில் தங்கப் போவதாக கூறுகிறாள். இதை கேட்டவுடன் அவளது அப்பா கடும் கோபமடைகிறார். ஏற்கனவே விவாகரத்து முடிந்த பிறகும் மீண்டும் சோழனின் வீட்டிற்கு செல்வது சரியா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். ஒரு தந்தையாக அவரது கோபமும் கவலையும் நியாயமானதாகவே தெரிகிறது. ஏனெனில் தனது மகள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள் சென்று காயப்படக்கூடாது என்பதுதான் அவரது பயம். ஆனால் மறுபக்கம் நிலாவின் பேச்சை கவனித்தால் அவள் இன்னும் சோழனின் குடும்பத்தை முழுமையாக விட்டு விலகவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ப்ரோமோவில் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிலா தனது அப்பா வாங்கி கொடுத்த ப்ராஜெக்ட் பற்றியே நேரடியாக பேசுகிறாள். எனக்காக நான் கேட்கவில்லை, உங்களுக்காகத்தான் அந்த ப்ராஜெக்ட் எடுத்தேன் என்று கூறும் வசனம் அவளுடைய மனக்கசப்பை வெளிப்படுத்துகிறது. இதனால் பெற்றோர் மற்றும் மகள் இடையே ஒரு பெரிய கருத்து வேறுபாடு உருவாகி இருப்பது தெரிகிறது. அதன் பிறகு நிலாவின் அப்பா ஒரு இறுதி முடிவை எடுக்கிறார். அவர் திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும் என்பதால் நிலாவையும் தன்னுடன் வருமாறு கட்டாயப்படுத்துகிறார். நிலாவை தனியாக விடவும் விரும்பவில்லை, அதேபோல் சோழனின் வீட்டிலும் விட விரும்பவில்லை. இந்த முடிவு அடுத்த எபிசோடுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இந்த ப்ரோமோவின் உண்மையான சஸ்பென்ஸ் இறுதியில்தான் வருகிறது. நிலா தனது அண்ணியிடம் ஒரு முக்கியமான தகவலை கேட்கிறாள். சோழன் வேலை விஷயமாக மும்பைக்கு போயிருக்கிறாரா என்று கேட்கும்போது அண்ணி அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். இங்கேதான் ரசிகர்களின் ஆர்வம் அதிகரிக்கிறது. ஏனெனில் நிலாவுக்கு ஏற்கனவே சோழன் மும்பையில் இருப்பதாக யாரோ கூறியிருக்கிறார்கள் போல தெரிகிறது. ஆனால் அண்ணி சொல்வது வேறு உண்மை. அப்படியானால் யார் பொய் சொன்னது? ஏன் அந்த தகவல் மறைக்கப்பட்டது? சோழன் உண்மையில் எங்கே இருக்கிறார்? இந்த கேள்விகள் அனைத்தும் அடுத்தடுத்த எபிசோடுகளுக்கான மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குகின்றன. நடிப்பு குறித்து சொல்ல வேண்டுமென்றால், நிலாவின் கதாபாத்திரம் மிகவும் வலுவாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தனது உணர்வுகளுக்கும் குடும்பத்தின் விருப்பங்களுக்கும் இடையில் சிக்கித் தவிக்கும் பெண்ணின் மனநிலையை நடிகை மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதேபோல் அப்பா கதாபாத்திரமும் தனது ஆதிக்கம், பாசம் மற்றும் கவலையை இயல்பாக காட்டுகிறார். மொத்தத்தில் இந்த ப்ரோமோ குடும்ப உறவுகள், காதல் நினைவுகள், மறைக்கப்பட்ட உண்மைகள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான மோதல்களால் நிறைந்துள்ளது. குறிப்பாக சோழனை பற்றிய மர்மம் அடுத்த எபிசோடுகளின் முக்கிய திருப்பமாக இருக்கலாம். இந்த ப்ரோமோவிற்கு என் மதிப்பீடு 8.5/10. உங்களுடைய கருத்து என்ன? நிலா மீண்டும் சோழனுடன் சேருவாரா? சோழன் எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்.